ஆசை என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் எமோஷனலான அதிரடியான எபிசோட் அப்படின்னு சொல்லலாம். பாட்டி வருஷம் அண்ணாமலை குடும்பத்தில் இருக்கவங்கலாம் அந்த கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ அவங்கள்ட்ட வந்து அதாவது அந்த அதுக்குண்டான தேவையான தண்ணி எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது முதல்ல பார்த்தோம் குடத்தை கொடுக்கும்போது பார்த்தா மீனா போக சொல்கிறாங்க, சுருதி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து அந்த குடத்தை வாங்கிட்டு கிளம்பி போகிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ப்ரொமோவில் பார்த்த மாதிரி அந்த பக்கத்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ரோகிணியோட அம்மா அவங்க மகன் கிறிஸ் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க பேர் கல்யாணி அப்படிங்கிற விஷயம்லாம் தெரியும். இப்போ மீனா வந்து அந்த பக்கத்து தண்ணி எடுக்க போகும்போது இந்த விஷயத்தெல்லாம் பார்த்துடுறாங்க. கரெக்டாக நமக்கு ப்ரொமோவில் சொன்ன மாதிரி கல்யாணி என் பொண்ணு, எங்களோட பையன் தான் கிறிஸ் என் பேரன் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்க்கும்போது மீனா பழைய விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. எங்கள் அப்பா மலேசியாவில் இருந்தாங்க, இறந்து போய் ஏற்கனவே ஒரு பிரச்சனை நினச்சில பாவம் நீங்களும் தான் என்ன பண்ணுவீங்க, நானும் தான் என்ன பண்ணுவேன். ரோகிணி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருந்தால் நம்ம ஞாபகம் வச்சுருக்கலாம். ரோகிணியோட மொத்த பிரச்சனையும் டேரக்டர் கொடுத்துருக்கிறதுனால நம்மளால் எந்த பிரச்சனை ஞாபகம் வச்சுக்கிறது. தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ ஒன்று காட்டினாங்க. இப்போ அந்த ஃபோட்டோவை பார்த்தோமே மீனாவுக்கு ரொம்பவுமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. இப்போ அடுத்தடுத்து அவங்க சொன்ன பொய்யெல்லாம் இப்போ மீனா அப்படியே ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் நினச்சி பார்க்குறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அங்கே திதி கொடுத்து எல்லாம் அவங்கெல்லாம் அந்த அதுக்குண்டானதெல்லாம் முடிஞ்சது எந்திரிச்சு போனதுக்கப்புறம் பார்த்தோம்னா இவங்க அந்த குடத்தை கீழே போடுறாங்க. அப்போ தான் பார்த்தோம் அப்படின்னாக்கா அங்கே ரோகிணியோட ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாருமே மீனாவை பார்த்துடுறாங்க. அடுத்து என்ன நடக்கும் வழக்கம் போல் பார்த்தோம்னா நிறைய ஆர்கியூமெண்ட் நடக்குது. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்கா நம்ம லீடு ஹீரோயினான ரோகிணி இருக்காங்கல்ல, நம்ம டேரக்டரை பொறுத்த வரைக்கும் சிறகடிக்க ஆசை சீரியலுக்கு முதல் ஹீரோயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது ரோகிணி தான். மீனாலாம் வந்து கூட இருக்கிற வந்து தோழி ஹீரோயின் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இப்போ பார்த்தோம் அப்படின்னா ரோகிணி வந்து மீனாவோட மண்டையை கழுவுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க அவங்க கதையை. நான் சொல்கிறத கேளுங்கன்னு. ஆனால் என்ன ஒரு சந்தோஷம் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கான எபிசோடில் நம்ம மனசில் ரொம்ப நாளாக இருந்த ஆதங்கத்தெல்லாம் மீனா வந்து கேள்வியாக கேட்டுட்டாங்க. அது மட்டும் கொஞ்சம் சந்தோஷப்பட்டுக்கலாம். நல்லா நாக்கப்பிடிங்கிற மாதிரி கேள்வி கேட்டு விட்றாங்க. ஆனாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ எல்லாரும் வந்து சப்போர்ட்டுக்கு வந்துடுறாங்க. மாறி பார்த்தோம் அப்படின்னாக்கா ஒரு பக்கத்து அதாவது மீனாவோட அம்மாவும் வந்துட்டு கொஞ்சம் சொல்கிறது கேளுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அதோட பார்த்தோம்னா மகேஸ்வரின்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல, அவங்களும் வந்து பேசுகிறாங்க. ஆனாலும் ரோகிணி பார்த்தோம் அப்படின்னாக்கா தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பாவம் கிறிஸ் தான் அப்படியே கண்ணை கசக்கி நின்றுக்கிட்டு இருக்காரு. இப்போ மீனா கிட்ட வந்து நிறைய கதை சொல்கிறாங்க. மீனா நல்லா செம்மையாக கேள்வி கேட்டு விட்டுறாங்க. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா அண்ணாமலை மாதிரி அதாவது மாமா மாதிரி இருக்கக்கூடிய ஒருத்தவங்களை வந்து ஏமாத்தின பாரு இந்த பாவம் உன்னை சும்மா விடாது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணி இருந்துக்கிட்டு என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் கேளுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடில் இருக்கக்கூடிய விஷயத்தை அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மகேஸ்வரி அவங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்படியா அந்த சண்டை போய்கிட்டு இருக்கும்போது இல்லை நான் இதுக்கப்புறமும் சொன்னால் நீ இன்னும் போய் சொல்லிக்கிட்டு தான் இருப்பேன், நான் போய் சொல்லி உண்மையை சொல்லி எல்லாத்துக்கும் எல்லாம் சொல்ல போகிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா அடுத்தடுத்து பேசிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஒரு கட்டத்தில் ரோகிணி இருந்துட்டு நீங்கள் போய் அங்கே உண்மை சொல்லி தெரிஞ்சு அவங்க இங்கே வரத்துக்குள்ளார நான் செத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீயா சாவ மற்றவங்கள தான் நீ சாவடிப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனா பேசிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ரோகிணி இந்த மாதிரி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க அம்மா பேசுகிறாங்க. கிறிஸும் போய் சொல்கிறாரு எங்கள் அம்மா பற்றி எதுவும் சொல்லிடாதீங்கன்னு. அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்களா மகேஸ்வரி, அவங்களும் சொல்கிறாங்க இந்த நாயத்தை தான் கொஞ்சம் கேளுங்களேன்னு, நான் போய் சொல்ல தான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கேருந்து கிளம்புறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த பக்கத்து ரோகிணி காட்டுறாங்க, அந்த பக்கத்து மீனாவை காட்டுறாங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. என் மேலே யாரும் கோவப்படாதீங்க. கண்டிப்பாக நாளைக்கு ரோகிணி வந்து அழகான ஒரு கதை சொல்லுவாங்க. அதை கேட்டு அப்படியே மீனா வழக்கம் போல் அப்படியே ரொம்ப யதார்த்தமாக மதர் தெரசா மாதிரி மனசு உருகிடுவாங்க. இப்போ மறுபடியும் ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ண போகிறாங்க. அடுத்து ஒரு சூப்பரான ஒரு எமோஷனல் ஸ்டோரி நமக்கு காத்துக்கிட்டு இருக்குது. அது சம்மந்தமாக ப்ரொமோ வரும்னு தான் நான் நினைக்கிறேன். வேறு ஏதாவது கதையில் மாற்றம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதையும் படித்து நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.